வேத பகுதி வாசித்து செபித்து நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். நாம் யாவரும் எழுந்து நின்று உங்களுடைய வேதத்தை மத்தேயு 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்புங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து சத்தமாய் வாசியுங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 4வது பக்கம் 1லிருந்து 12 வரைக்கும் வாசிக்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதென்னவென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீர் சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்ததை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் இந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். கண்களை மூடிச்சோம் பண்ணுவோம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மத்திலே இருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு தேவன். தகப்பன் தன் பிள்ளைகளோடு பேசுகிறது போல அவர் நம்மோடு கூட பேசுகிறவர். இந்த கிறிஸ்து பிறந்த இந்த நன்னாளை கொண்டாடுகிற இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும். இந்த நாளிலும் தேவன் நமக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள், நினைவுபடுத்த வேண்டிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே உண்டு. அவர் பேசுகிற தெய்வம். இந்த நாளிலே நம்மளுடைய இருதயம் திறந்திருக்கும் என்றால் அவர் நம்மோடு கூட பேசுவார். பிறப்பை கொண்டாடுகிற அதே வேளையில் என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்கிறதை கேட்டு இந்த நாளிலே தீர்மானம் எடுத்து நாம் கடந்து போவோம் என்றால் இது ஒரு நல்ல கிறிஸ்மஸ் நாளாக இருக்கும். இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்மை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். நீர் இந்த இடத்துல இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன், எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவன், எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிற தேவன் இந்த காலவெளியில் தம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ முறை எங்களோடு பேசியிருக்கிறீர். இன்னும் ஒரு முறையாக எங்களோடு கூட பேசுங்க. மனிதருடைய சத்தத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு மெல்லிய அமர்ந்த சத்தம் இந்த கால வேளையில் இந்த இடத்துல துணைப்பதாக ராஜா. ஆண்டவரே, கொண்டாடுகிற இதே நாளிலே ஆண்டவரே ராஜா, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய சத்தத்தை ஆண்டவரை கேட்க பெற்றுக்கொள்ள இந்த காலவெளியில் உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய், உம்முடைய கிரியைக்கு விரோதமாய் போராடுகிற காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரே ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறது. அப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயாம் என்று சொன்ன தேவன் தம்முடைய ஆவினால் காரியங்களை செய்ய முடியாது. நாங்கள் செபிக்கிறவங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்க. அருமையானவர்களே, இந்த வேத பகுதியில் சாஸ்திரிகள் என்று சொல்லக்கூடிய
ஒரு கூட்டத்தை நாம் வாசிக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கிழக்கிலே இருந்தார்கள். அவர்கள் எருசலேமிலோ யூதேயா தேசத்திலோ இஸ்ரவேல் தேசத்திலேயோ இருந்தவர்கள் அல்ல. அந்த தேசத்தினுடைய கிழக்கிலிருந்து இன்றைக்கு சொல்லப்படுகிற சவுதி அரேபியா இல்லை அதற்கு பக்கத்தில் அதற்கு தள்ளி இருக்கக்கூடிய நாடுகளிலிருந்து நாட்டைச் சேர்ந்தவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும். இவர்கள் புறஜாதிகள், தேவனை அறியாதவர்கள். அவர்களுக்கென்று மதங்கள் இருந்தது, அவர்களுக்கென்று கலாச்சாரம் இருந்தது, அவர்களுக்கென்று தேவர்கள் கடவுள்கள் இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாள் அவர்கள் தங்களுடைய வேலையின்படியாய் வானத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். வானத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அஸ்ட்ராலஜிஸ்ட் என்று சொல்லுவார்கள். வானத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள். அவர்கள் தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருந்த பொழுது, அந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். அந்த நட்சத்திரம், எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கிறது, ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை பார்க்கிற பொழுது அந்த நட்சத்திரத்திற்குள்ளாய் இருக்கக்கூடிய செய்தியை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். அந்த நட்சத்திரம் என்ன செய்தி சொல்லுகிறது? யூதர்களுக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். எருசலேமில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் தேசத்தில் வாழக்கூடிய யூதர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனக்கூட்டத்திற்கு ஒரு புதிதாய் ஒரு ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார். அப்போ நட்சத்திரத்தை ஆராய்ந்தவர்கள் அந்த நட்சத்திரத்திற்குள்ளாய் இருக்கிற செய்தியை அறிந்து கொள்ளுகிறார்கள். இந்த நட்சத்திரம் அவருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம், இயேசுவுக்கு உரிய நட்சத்திரம் அது. இந்த நட்சத்திரத்தை அவர்கள் ஆராய்ந்து அதனுடைய செய்தியை கண்டுபிடித்தார்கள் என்றால் அது அவர்களுடைய அறிவினாலே திறமையினாலே உண்டானதல்ல. தேவன் தன்னை ஒருவருக்கு வெளிப்படுத்தாவிட்டால் ஒருவரும் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. நாம் பல நேரங்களில் நம்முடைய சாட்சியிலே சொல்வோம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் இயேசுவை தேடினேன் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், நான் இயேசுவை தேடுவதற்கு முன்பதாக இயேசு என்னை தேடினார். நான் இயேசுவிடத்தில் போகிறதுக்கு முன்னாடி அவர் என்னை தேடி வந்தார், அவர் என்னிடத்தில் வந்தார். அதுதான் உண்மை. அவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நான் அவரை அறிந்து கொண்டேன். அப்போ இந்த சாஸ்திரிகள் வானத்தை ஆராய்ந்து யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்றால் அது அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு எதை குறிக்கிறது? தேவன் அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். யூதர்களுக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் என்று அவர்களுக்கு அது செய்தியை கொடுத்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இன்விடேஷன், ஒரு அழைப்பு. இந்த அறிவை பெற்றுக்கொண்டவர்கள், இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவர்கள், இந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட இந்த சாஸ்திரிகள் என்ன செய்ய போகிறார்கள் என்கிறது தான் இந்த சம்பவத்தினுடைய முக்கியமானது. எத்தனையோ பேருக்கு இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்த வெளிப்பாட்டை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் அது நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. நாம் அதற்கு ஒரு பிரதிக்கிரியை செய்தோம், ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணணும். நம்ம 81வது வருஷம் இயேசு எனக்கு வெளிப்பட்ட பொழுது, இயேசுனுடைய வார்த்தை எனக்கு கடந்து வந்த பொழுது நான் என்ன பதில் செய்தேன் என்கிறது முக்கியமானது. இந்த சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை அறிந்த உடனே அவர்கள் பாட்டல தங்களுடைய வேலையை செய்து கொண்டே போயிருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அறிந்த முக்கியமான செய்தி என்னவென்றால், இவர் யூதருக்கு மட்டும் ராஜாவல்ல, இவரை நாமும் கனம் பண்ண வேண்டும், நாமும் இவரை தேடி போக வேண்டும், நாமும் இவரை போய் பார்க்க வேண்டும் என்கிற உணர்வை பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் முக்கியம். இயேசு இருக்கிறார் என்கிறது கோடான கோடி ஆட்களுக்கு தெரியும். ஆனால் அவர் எனக்கு தேவை, நானும் அவரை பார்க்க வேண்டும், நானும் அவரை கனம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான்.
இந்த சாஸ்திரிகளுக்கு அந்த அறிவு கொடுக்கப்பட்ட பொழுது, இந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்ட பொழுது, தேவன் அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்த பொழுது, அந்த அழைப்பிற்கு தங்களை ஒப்பு கொடுப்பதற்கு இந்த சாஸ்திரிகள் ஆயத்தமாயிருந்தார்கள். அதுதான் இந்த வேத பகுதியினுடைய மேன்மை. ஏதோ ஒரு அறிவை பெற்றுக்கொண்டோம், ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டோம், ஒரு அழைப்பை பெற்றுக்கொண்டோம் என்று அதை உதறி தள்ளிவிட்டு போனவர்கள் அல்ல. அதை ஒதுக்கி வைத்துவிட்டு தங்களுடைய வேலைக்குள்ளாய், கடமைக்குள்ளாய், ஆராய்ச்சிக்குள்ளாய் தொடர்ந்து போனவர்கள் அல்ல. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பிற்கு தங்களை ஒப்பு கொடுப்பதற்கு இந்த சாஸ்திரிகள் ஆயத்தமாயிருந்தார்கள். அல்லேலூயா. அதுதான் மேன்மை. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நமக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின பொழுது நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம். 81வது வருஷம் இளம் வாலிப வயதில் 17 வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். பாஸ்டர் என்னை குறித்து சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. நான் சென்னையிலிருந்து தான் வந்திருக்கிறேன். ஆனால் நான் மதுரைக்காரன். நான் மதுரையில் பிறந்து மதுரையில் வளர்ந்த ஆள் தான். 81வது வருஷம் இயேசு தன்னை வெளிப்படுத்தின பொழுது நான் என்னை அவருக்கு ஒப்பு கொடுத்தேன். இந்த காலவெளியிலே இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய விசுவாசிகள், உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தினார், உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்பிற்கு நீங்கள் உங்களை கீழ்ப்படுத்தி கொண்டீர்கள். அல்லேலூயா. அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் நிராகரித்திருக்கிறார்கள். நானும் நிராகரித்திருக்கலாம், நீங்களும் நிராகரித்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பிற்காக நன்றி. அவரை ஏற்றுக்கொள்ள நமக்கு கிருபை கொடுத்ததற்காக நன்றி. இந்த சாஸ்திரிகள் அவரை கனம் பண்ணுவதற்கு தீர்மானித்தார்கள். எப்படியெல்லாம் கனம் பண்ணினார்கள் என்கிறதை நான் வேகமாய் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையோடு கூட அதை ஒப்பிட்டு சொல்லுகிறேன். இந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்ட பொழுது அவரை கனம் பண்ணுவதற்கு இந்த சாஸ்திரிகள் ஆயத்தமானார்கள். அந்த முதல் கனம் எப்படி வருகிறது என்றால், யூதருடைய ராஜாவை தங்களுடைய ராஜாவாய் ஏற்றுக்கொண்டு அவரை கனம் பண்ணுவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அதுதான் முதலாவது. இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நான் கனம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். எனக்கும் இயேசுவை பிடிக்கும்னு சொல்லுகிறவர்கள் இருக்கிறாங்க. இந்த பாருங்க, நான் என் வீட்டில் எங்கள் கடையில் அவருடைய சாமி போட்டாவும் இருக்குதுன்றவங்க இருக்கிறாங்க. அது அல்ல. ஒருவேளை இந்த காலவெளியிலே இந்த சபைக்குள்ளாக இன்னும் இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ராஜாவாய், எஜமானனாய், இரட்சகராய், தேவனாய் இன்னும் நீங்கள் அங்கீகரிக்காமல் இருப்பீர்கள் என்றால், இந்த காலவெளியிலே இயேசு உங்களிடத்திலிருந்து அந்த கனத்தை எதிர்பார்க்கிறார். ஆலயத்துக்கு வருவது நல்லது, அவரை அறிந்திருப்பது நல்லது, அவரையும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவது நல்லது. ஆனால் அதற்கு மேலாய் தேவன் எதிர்பார்க்கிற கணம் நம்மை அந்த ராஜாவுக்கு அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற, நம்மளுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே கொடுத்து அவரை ராஜாவாய், தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிற கணத்தை நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்தில் யாராவது சகோதரனோ சகோதரியோ இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு நான் கொடுக்கவில்லை, அதுக்கு ஒரு நேரம் வரும், பார்க்கலான்னு தள்ளி போய் போட்டுக்கொண்டே இருப்பீர்கள் என்றால், இந்த கால வேளையிலே இயேசு உங்களை திரும்ப அழைக்கிறார். உங்கள் வாழ்க்கையை இந்த நாளிலே ஒப்புக் கொடுங்கள். புறஜாதிகள் இவர்கள். இயேசு அவர்களுடைய ராஜாவல்ல, அவர்களுடைய தேவன் அல்ல, அவர்களுடைய இனத்தை சேர்ந்தவர் அல்ல. அவர்கள் எளிதாய் அவர் அந்நிய கடவுள் என்று சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. அவர்கள் அவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவரை பண்ணுவதற்கு, அவரை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமானவர்களாக இருந்தார்கள். அதுதான் மேன்மையான கணம். இரண்டாவது கணம் எப்படி கொடுக்கப்படுகிறது? இயேசுவை தேடுவதின் மூலம் அவரை கனப்படுத்துதல். இயேசுவை குறித்ததான செய்தியை அறிந்து கொண்டார்கள். ஓகே, அவர் நமக்கு ராஜாதான்னு சொல்லிட்டு அங்கேயே அவர்கள் உட்கார்ந்திருக்கவில்லை. இயேசுவை தேடுவதற்கு அவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். அவர்கள் பக்கத்திலே இல்லை, மிக தூரமான இடத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம பிரயாணப்படுவதற்கான எந்த வசதிகளும் அன்றைக்கு இல்லை.
இன்றைக்கு ஏராளமான பிரயாணம் பண்ணுவதற்கு ஏராளமான வசதிகள் இருக்கிறது. ஆனால் அவங்க வரணும்னா ஒரு ஒட்டகத்தில் வரணும், இல்லை எதில் வந்தார்கள் என்று தெரியவில்லை, இல்லை குதிரையில் வந்திருக்கணும், எதுலேயோ வந்திருக்கணும், பெரும்பாலும் ஒட்டகத்தில் தான் வந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். என்றால் கிழக்கிலே பாலைவனம் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் பிரயாணப்பட்டிருப்பார்கள் என்றால் எத்தனை நாட்கள் ஆயிருக்கும். ஆனால் அவர்கள் எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, எவ்வளவு எங்களுடைய பேலன்ஸ் செலவழிந்து போனாலும் சரி, எவ்வளவு பணம் எங்களுடைய வாழ்க்கையில் செலவழிந்து போனாலும் சரி, இந்த இயேசுவை, இந்த ராஜாவை நாங்கள் தேடுவோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தேடுவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அது ஆண்டவரை கனம் பண்ணுவது. ஊழியத்தில் சில நேரங்களில் சில விசுவாசிகளை பார்ப்பதற்கு வீட்டை கண்டே பிடிக்க முடியாது. கூகுள் மேப்பை பார்த்து பார்த்து சுற்றி சுற்றி அடித்து கடைசியில் அவங்க வீடு போய் சேர்ந்தோம்னா பயங்கர சந்தோஷப்படுவாங்க. பாஸ்டர், எங்களையா தேடுனீங்க, எங்கள் வீட்டுக்காக தேடி வந்திருக்கிறீங்க. ஏனென்றால் ஒரு வீட்டை தேடி போவது என்கிறது அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கனம். சில நேரங்களில் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை பாஸ்டர், வீட்டில் வந்து கொடுக்கணும் பாஸ்டர். ஏன்? தேடி வருவது என்கிறது கனத்துக்குரியது, கனம் பண்ணுவதற்கு அடையாளம். இந்த கால வேளையிலே அருமையான விசுவாசிகளை, உங்களையும் என்னையும் அவரை தேடுவதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். இந்த கால வேளையிலே நான் உங்களுக்கு முன்பதாய் வைக்கிற கேள்வி என்னவென்றால், அந்த ஆண்டவரை நீங்கள் எவ்வளவாய் தேடுகிறீர்கள்? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவரை தேடின ஒரு காலம் உண்டு. அதிகாலையிலே தேடின நாட்கள், இரவு நேரங்களிலே தேடின நாட்கள், என்ன வேலை வந்தாலும் ஒதுக்கி வைத்துவிட்டு இது ஞாயிற்றுக்கிழமை, இது தேவனுடைய சமூகத்துக்கு நான் போக வேண்டும் என்று ஓடின நாட்கள் உண்டு. ஒருவேளை அந்த நாட்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம், குறைந்து போயிருக்கலாம். இன்றைக்கு அந்த ஆண்டவரை தேடுகிற அந்த தேடுதல், அந்த ஏக்கம், அந்த வாஞ்சை, அந்த தாகம் இந்த காலவேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் குறைந்து போயிருக்கும் என்றால், இந்த காலவேளையிலே திரும்ப உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் இருதயத்திலே அந்த ஏக்கத்தையும் தாகத்தையும் தேவன் ஊற்றுவாராக. நாட்கள் ஆக 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 ஏனோ தானோ என்று தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொண்ட விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆதியில் இருந்த அந்த வேகம் இல்லை, ஆதியில் இருந்த அந்த வைராக்கியம் இல்லை, ஆதியில் இருந்த அந்த தாகம் இன்றைக்கு இல்லை. இந்த கால வேளையிலே தேடுவது என்கிறது நாம் தேவனுக்கு கொடுக்கிற ஒரு கனம். இந்த கால வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில், இல்லை பாஸ்டர் நான் நல்லா தான் ஆண்டவரை தேடுறேன்னு சொல்லுவீங்கன்னா, இந்த 2025 வருஷத்தில், வரப்போகிற புதிய வருஷத்தில் இருக்கக்கூடிய மீதி நாட்களில் இன்னும் அதிகமாய் தேடுவதற்கு தேவன் ஒரு தாகத்தை நம்முடைய இருதயத்தில் போடுவாராக. ஹல்லேலூயா. அவரை தேட 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 நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடையும். சங்கீதக்காரர் சொல்றான், மானானது நீரிடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல. தாகத்தில் தவிக்கக்கூடிய மான் தண்ணீருக்காக தவிக்கிறது போல, கதறுகிறது போல என் ஆத்துமா. அவ்வளவு தாகம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆகாமிய கூடாரங்களிலே வாசம் செய்கிற 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. அப்ப அவனுக்குள்ள எவ்வளவு தாகம், எவ்வளவு வாஞ்சை, எவ்வளவு ஏக்கம் இருந்தால் அந்த மனிதன் அந்த வசனங்களை எழுதுவான். அருமையான விசுவாசியை, உங்களுடைய தாகத்தை, ஏக்கத்தை, ஆசையை இந்த கால வேளையிலே கொஞ்சம் சோதித்து பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ் நாளை, கிறிஸ்துவை பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாளில் ஒருவேளை அந்த தாகம், அந்த ஏக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் குறைந்து போயிருக்கும் என்றால், இல்லை நீங்கள் அதை முழுசுமாகவே அதை இழந்து போயிருப்பீர்கள் என்றால், இல்லை ஏனோ தானோன்னு இருக்குது பாசம் என்று சொல்லுகின்ற இந்த காலவெளியில் தேவன் உங்களை திரும்ப ஒரு முறையாய் உயிர்ப்பித்து அவர் மேலாக அவரை தேடுவதற்கு ஒரு பெரிய தாகத்தையும் ஏக்கத்தையும் உங்களுடைய இருதயத்தில் தேவன் போடுவாராக. அல்லேலூயா. மூன்றாவதாக, இந்த சாஸ்திரிகள் தேவனை எப்படி கனம் பண்ணினார்கள்?
இவங்க இயேசுவை தேடிக்கொண்டு வந்தார்கள். தேடிக்கொண்டு வருகிற பொழுது ராஜா என்றால் எங்கே பிறப்பார் என்று யோசித்து பார்த்தார்கள். ராஜா எங்கே பிறப்புவார்? அரண்மனையிலே பிறப்பார். நேராய் தேடிக்கொண்டு வந்தவர்கள் நேர அரண்மனைக்கு போகிறார்கள், எருசலேமுக்கு போகிறார்கள். ஏனென்றால் ராஜா அங்கே தானே இருக்கிறாரு, அவருக்கு தானே பிள்ளை ஏதாவது பிறந்திருக்கணும் என்று அங்கே தான் போகிறார்கள். அங்கே போய் ஏரோதினிடத்தில் கேட்கிறார்கள். ஏரோது இங்கே யாரும் பிறக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு சாஸ்திரிகளை அழைத்து, சாஸ்திரிகள் வேதப்பாரர்களிடத்தில் கேட்கிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு இவன் கேட்குறான், இவனுக்கு எங்கே பிறப்பார், ராஜா எங்கே பிறப்பார், யூதருடைய ராஜா எங்கே பிறப்பார், ரட்சகர் எங்கே பிறப்பார் என்று கேட்ட பொழுது அவர்கள் வேத வசனத்தை எடுத்து வைத்து, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பெத்லகேமிலே பிறப்பார். அந்த வார்த்தை இந்த பெத்லகேமுக்கு பிறப்பார்னு சொன்ன உடனே நாங்கள் ஏற்கனவே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நாங்கள் எருசலேம் வரைக்கும் வந்துட்டோம். இன்னொரு தடவை அங்கேருந்து இன்னொரு 7 மைல் பிரயாணம் பண்ணணும். இன்னும் 7 மைல் பிரயாணம் பண்ணணுமா? வேணாம், ஒட்டகத்தை என்ன செய்ய திருப்புன்னு வீட்டுக்கு போயிடல. ஏற்கனவே பல நாட்கள் பிரயாணம் பண்ணி இருக்கிறார்கள், பல வாரங்கள் பிரயாணம் பண்ணி இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இடம் மாறுகிறது, வேறு ஒரு இடத்துக்கு போகணும், இன்னும் ஒரு 7 மைல் தூரம் நம்ம டிராவல் பண்ணணும் என்று சொன்னாலும் அந்த பிரயாசத்தையும் அவர்கள் எடுப்பதற்கு ஆயத்தமாயிருந்தார்கள். பிரயாசப்பட்டு அவர்கள் போகிறார்கள். இப்போ எருசலேமுக்கு விட்டு பெத்லகேமுக்கு போனால் பெத்லகேமில் எந்த வீட்டில் இயேசு பிறப்பார்னு பைபிளில் சொல்லப்படலை, சாஸ்திரிகளும் சொல்லலை. அப்போ தான் நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, அந்த நட்சத்திரம் இயேசு எந்த வீட்டின் மேலே இருந்தாரோ அந்த வீட்டின் மேலாய் வந்து நின்றது. இவர்கள் நினச்சிருக்கலாம் இயேசு இப்போ திரும்ப அவர் அரண்மனை ஏதாவது பெத்லகேமில் இருக்கும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இயேசு அரண்மனையில் இல்லை. இப்போ எங்கே இருக்கிறார்? ஒரு சாதாரண ஒரு வீட்டில் தான் இருக்கிறார். நாம் தேடி வந்தது ராஜா, ஆனால் இந்த ராஜா அரண்மனையில் இல்லை, ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிறாரே, இவர் ராஜா தானா? உண்மையிலேயே சந்தேகப்படலை. ஏன்னா நம்ம தோற்றத்தை வைத்து தான் பல நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்? மதிப்போடுவோம். இவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தால் இங்கே இருப்பார், இவ்வளோ பெரிய பதவியில் இருந்தார்னா அவர் இந்த வீட்டில் இருப்பார், இவ்வளவு சொகுசான காரில் வந்து இறக்குறாருன்னா இவர் வீடு இப்படிப்பட்டதாக இருக்கும், இவர் இருக்கிற ஏரியாவே நல்ல ஏரியாவாக இருக்கும். அப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த சாஸ்திரிகள் இன்றைக்கு அரண்மனையை தேடி தான் வந்தார்கள். ஆனால் இந்த அரண்மனையிலே இந்த ராஜா இல்லை, அவர் ஒரு சாதாரண ஒரு எளிய வீட்டிலே தான் இருந்தார். ஆனாலும் அவர்கள் தங்களுடைய அந்த விசுவாசத்தை இழந்து போகவில்லை. அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து எந்த இயேசுவை, எந்த ராஜாவை அவர்கள் பார்ப்பதற்கு பல நாட்கள், பல பிரயாசங்கள் எடுத்து நேரத்தையும் பலத்தையும் பணத்தையும் செலவழித்து வந்தார்களோ அதை எல்லாவற்றையும் அவர்கள் இன்னும் அதிகமாய் செலவழித்து அவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு ஆயத்தமாயிருந்தார்கள். அவர் எங்கே இருக்கிறார் என்கிறது முக்கியமல்ல. அவர் அரண்மனையில் இருக்கிறாரா, வீட்டில் இருக்கிறாரா, அது சின்ன வீடா, அது பெரிய வீடா, அது வசதியான வீடா, அது மாளிகையா, ஒன்றுமே அவர்கள் யோசிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு வீட்டையோ ஒரு கட்டடத்தையோ தேடவில்லை. அவர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள், யூதருடைய ராஜாவை தேடி வந்தார்கள். அவர் அந்த வீட்டுக்குள்ளாய் இருக்கிறார் பொழுது அந்த வீட்டுக்குள்ளாய் வந்தார்கள். அவருடைய பிரசன்னத்தை தேடினார்கள். அவருடைய பிரசன்னத்திலே அவர்கள் இருந்தார்கள். அவருடைய கண்களுக்கு முன்பதாக அந்த குழந்தை இருந்தது. அந்த குழந்தையினுடைய சமூகத்தில் வந்து நின்றார்கள். அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் இருப்பது நாம் அவருக்கு கொடுக்கிற கணம். இன்றைக்கு உலகம் ரொம்ப மாடர்ன் ஆயிருச்சு. சர்ச்சுக்கே வரணுன்ற அவசியம் இல்லை. கொரோனா காலத்தில் நம்ம சர்ச்சுக்கு வர முடியலை, அதுக்காக ஆன்லைன் சர்வீஸ் ஆரம்பமானது. பாஸ்டர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணுங்க, ஆன்லைன்லேயே பாருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி கொரோனா போயிட்டாலும் இன்னும் நிறையா பேருடைய வீட்டை விட்டு என்ன செய்யலை? கொரோனா சொல்லுங்கள், போகலை. இன்னும் அந்த வீட்டில் கொரோனா இருக்க தான் செய்யுது. இன்னும் அவங்க என்ன இதில் தான் இருக்கிறாங்க? ஆன்லைனில் தான் இருக்கிறாங்க. இந்த சபையில் அப்படி இருக்காங்களான்னு தெரியலை எனக்கு. இந்த கால வேளையில் யார் ஆன்லைனில் உட்காந்து என்ன பார்த்துட்டு இருக்காங்க தெரியல. போகுதான்னு தெரில. லைவா போகுதா பாஸ்டர்?
போகலை, சோத்திரம். அதுக்காக ஆன்லைனில் போச்சுன்னா ஒரு கூட்டம் உட்காந்துருக்கும் ஆன்லைனில். அங்கே போனால் என்ன, இங்கே இருந்தால் என்ன, எங்கே இருந்தாலும் இயேசு இருக்கிறார். தேவ சமூகத்தில் இருப்பது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகம் நமக்கு ஆசீர்வாதமானது, தேவனுடைய சமூகம் நமக்கு ஆனந்தமானது, தேவனுடைய சமூகம் நமக்கு மேன்மையானது. அந்த தேவ சமூகத்தில் இருப்பதற்கு இந்த சாஸ்திரிகள் ஆயத்தமாக இருந்தார்கள். ஐயோ, எப்படி இன்னும் 7 மைல் தூரம் நாங்கள் பிரயாணம் பண்ணுவோம். சில நேரங்களில் சில சபைகள் விஸ்தரிப்பதற்காக வேற இடத்த மாற்றி கொஞ்சம் தூரம் போயிட்டாங்கன்னா பாதி பேர் வரமாட்டாங்க. சொந்தக்காரவங்கள பார்க்குறதுக்கு நாங்கள் 350-400 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறோம். தங்கச்சி வீடு இங்கே இருக்குது, அக்கா வீடு இருக்குதுன்னு. ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா 100 மைல் பிரயாணம் பண்ணி போகிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஒரு சபை மட்டும் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போயிருச்சுன்னா வரதுக்கு ஆட்களுக்கு இன்றைக்கு மனதில்லை. இந்த சாஸ்திரிகள் ஏற்கனவே ஏராளமான பிரயாணத்தை பண்ணியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 7 மைல் பிரயாணம் பண்ணணும் பொழுது அவர்கள் கலங்கவில்லை, பயப்படவில்லை, அவிசுவாசிக்கவில்லை. இல்லை போதும் நாங்கள் அப்படியே கிளம்புறோன்னு கிளம்பல. தேவ சமூகத்துக்கு அவர்கள் வருவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அருமையான விசுவாசிகளை, இந்த கால வேளையிலே நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் இருப்பதை காட்டிலும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மேன்மை வேற எதுவுமே கிடையாது. எவ்வளோ பெரிய பதவியிலே நாம் இருக்கலாம், எவ்வளோ பெரிய மனுஷர்களோடு கூட நாம் இருக்கலாம், எவ்வளோ பெரிய பதவியிலே உயர்விலே இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய உற்றார் உறவினர்களாய் நண்பர்களாய் இருக்கலாம். அவர்களோடு கூட இருக்கிறதை காட்டிலும் இந்த அண்ட சராசரத்தையும் உருவாக்கிற தேவனுடைய சமூகத்தில் இருப்பதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். இவர்கள் தேவ சமூகத்திலே வருவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். எத்தனை முறை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை அழைத்திருக்கிறார் அவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு. எத்தனை சந்தர்ப்பங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார் அவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு. ஆனால் எத்தனை சந்தர்ப்பங்களை நாம் இழந்து போனோம், எத்தனை சந்தர்ப்பங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொள்ளாமல் போனோம். இன்றைக்கு தேவ சமூகத்திலே வருவதற்கு, தேவனை தேடுவதற்கு இன்றைக்கு ஆட்கள் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. நேரம் இல்லை. இங்க இருக்கிற உங்களுக்கும் 24 மணி நேரம் தான் இருக்குது, எனக்கும் 24 மணி நேரம் தான் இருக்குது. இது சபைக்கு இன்றைக்கு வராதவங்களுக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது. நம்ம ரொம்ப பிஸி ஆயிட்டோம். ரொம்ப சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப டைட்டாக இருக்குது பாஸ்டர். டைட்டாக இருந்தால் லூஸ் பண்ணிக்க. ரொம்ப பிஸி ஆகிட்டேன் பாஸ்டர். அருமையானவர்களே, தேவ சமூகத்தை தேடுவதற்கு, தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த காலவேளையிலே தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துக்கு போக முடியுமோ அப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துக்கு போக, எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துக்கு போக வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துக்கு போவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஏனென்றால் அதை காட்டிலும் மேன்மை, அதை காட்டிலும் ஆசீர்வாதம், அதை காட்டிலும் நிம்மதி வேறு ஒன்றும் கிடையாது. அது அதிகாலை ஜெபமானாலும் சரி, அது இரவு ஜெபமானாலும் சரி, அது வீட்டு கூட்டமானாலும் சரி, அது சபையினுடைய ஆராதனையாய் இருந்தாலும் சரி, என்றைக்கெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு போவதற்கு, தேவனுடைய சமூகத்தில் இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறாரோ அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவருடைய சமூகத்தில் இருந்து அவரை கனம் பண்ணுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எவ்வளவு தேடினாலும், எவ்வளவு அவருடைய சமூகத்திலே இருந்தாலும் போதாது. பிரியமானவர்களே, மோசே மலையில் போய் மேலே போய் ஆண்டவரிடத்தில் 40 நாட்கள் இருந்துட்டு கீழே வர்றான். திரும்ப பிரச்சனை, திரும்ப போயிடுறான். ஏன்னா மோசேக்கு தெரியும், தேவ சமூகம்தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பதில். பெத்தானியாவில் ஒரு வீட்டில் 2 சகோதரிகள் இருந்தார்கள். ஒரு சகோதரிக்கு தெரிந்தது, தேவ சமூகம்தான் என் வாழ்க்கையினுடைய முக்கியமானது.
ஒரு ஆள் கிச்சன்லேயே இருந்துட்டான். அதனால தான் ஆண்டவர் சொன்னால், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீ அங்கே உட்கார்ந்து உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன், என் சமூகத்திலே உட்காருவதற்கு, என் சமூகத்திலே அமர்ந்திருப்பதற்கு உனக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி என்னுடைய சமூகத்துக்கு வராமல் எங்கேயோ நீ நிற்கிற பொழுது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், இந்த கால வேளையிலே தேவ சமூகத்தில் இருப்பதற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். எவ்வளவு அதிகமாக இருக்க முடியுமோ, எவ்வளவு அதிகமாய் தேட முடியுமோ, அவ்வளவு அதிகமாய் தேவ சமூகத்திலே இருக்கிற விசுவாசிகளாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை இன்னும் மேன்மையானதாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை ஏற்கனவே ஆசீர்வாதமாய் தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது? ஆனால் எவ்வளவு தேடி இருக்கிறோம், எவ்வளோ ஒரு சமூகத்தில் இருந்திருக்கிறோம்? இவ்வளவு தேடினதற்கே, இவ்வளவு அவர் சமூகத்தில் இருப்பதற்கே இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்றால், இப்போ தேடுறதை காட்டிலும், இப்போ அவர் சமூகத்தில் இருக்கிறதை காட்டிலும் இன்னொரு 10 மடங்கு அதிகமாய் தேடினால், இன்னும் ஒரு 10 மடங்கு அதிகமாய் அவர் சமூகத்தில் இருந்தால் என் வாழ்க்கை எவ்வளவு மேன்மையான ஒன்றாக இருக்கும். இந்த காலவேளையிலே இந்த சபைக்குள்ளாக இருக்கிற எந்த ஒரு விசுவாசியாவது தேவனுடைய சமூகத்தை தேடாதவர்களாய், குறைவாய் தேடுகிறவர்களாய், ஏனோ தானம் என்று தேடுகிறவர்களாக இருப்பார்கள் என்றால், இந்த கால வேளையிலே அப்படிப்பட்ட விசுவாசிகளோடு கூட தேவனுடைய ஆவியானவர் இடைப்பட்டு தேவ சமூகத்தில் அதிகமாய் இருப்பதற்கு உரிய ஒரு வாழ்க்கையை தேவன் தந்தருளுவாராக. இல்லை, நீங்கள் ஆண்டவரை ஏற்கனவே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே அதிக நாட்கள் இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய், ஒருவேளை சில நேரங்களில் விசுவாசிகள் சொல்வார்கள், நான் 1 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர். நான் கடந்த நாட்களில் வேதாம கல்லூரி மாணவர்களோடு கூட உட்கார வச்சு பேசின பொழுது நான் ஜெபத்தை குறித்து பேசினேன். ஒரு பையனுக்கு கொஞ்சம் அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அவனுக்கு அவன் என்ன பார்த்து சொன்னான், நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர்னா. நல்லதுடா. அவனுக்கு என்ன 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறான். ஆனால் ஒரு நாள் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் போயிருக்கிறேன். நான் ஒரு ஐயா வந்து நின்றுட்டு கண்ணீரோடு, அவருக்கு அப்படியே கண்ணில் கண் நிற்கிது. அவர் சொல்கிறார், எனக்காக ஜெபம் பண்ணுங்க யான். என்னத்துக்கு ஜெபம் பண்ணேன்? நான் அதிகாலையில் 3 மணிக்கு எந்திரிச்சிருவேன். 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். 3 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன் ஐயா. கடந்த 1 வாரமாக என்னுடைய வேலையில் பயங்கர போராட்டம், என் வீட்டில் பயங்கர பிரச்சனை இருக்குது. 1 வாரமாக நான் அந்த 3 மணிக்கு எந்திரிக்க முடியலை ஐயா. நான் தூங்கிடுறேன். நான் திரும்ப 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும்னு, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு அப்படியே கண்ணில் தண்ணியோடு வந்து நிற்கிறார். ஆனால் இங்கே ஒரு ஆள் சொல்லுது, நான் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன்? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதே நம்மளுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப பெருசாக தெரியுது. ஏதோ நம்ம ஒலிம்பிக்கில் உசைன் போல்ட் மாதிரி கோல்டு மெடல் வாங்கின மாதிரி. இங்கே ஒரு மனுஷன் 3 மணிக்கு நான் எந்திரிக்கல ஐயா. 1 வாரமாக நான் பாவம் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எனக்கு உற்சாகத்தை கொடுக்கணும், எனக்கு என் பிரச்சனை நீங்கணும்னு அவர் சொல்லலை, எனக்கு ஆண்டவர் உற்சாகத்தை கொடுக்கணும், நான் திரும்ப உட்காரணும் என்று. அருமையான விசுவாசிகளே, தேவ சமூகம் உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலம், ஆனந்தம், ஆசீர்வாதம். இந்த கால வேளையில் அந்த சமூகத்தை தேடுகிற அந்த பாக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து தேவன் அதை உங்களுடைய வாழ்க்கையிலே அருமையாய் அதிகமாய் கொடுத்திருந்தார். அதை நீங்கள் இழந்து போயிருப்பீர்கள் என்றால் அந்த கால வேளையிலே தேவன் உங்களை உயிர்ப்பிப்பாராக, உங்களை புதுப்பிப்பாராக. திரும்ப தேவனுடைய சமூகத்திலே மணிக்கணக்காய் காத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவாராக. தேவ சமூகத்தை நான் தேடுகிற பொழுதெல்லாம் என் தேவனை நான் கனம் பண்ணுகிறேன் ஐயா. எனக்கு என் வேலை அல்ல, என்னுடைய பொறுப்புகள் அல்ல, என்னுடைய களைப்பு அல்ல, இல்லை வேறு எந்த மனிதர்களும் அல்ல, இது எதுவுமே எனக்கு முதன்மையானது அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சமூகம்தான் எனக்கு பிரதானமானது என்று நான் சொல்லி அவர் சமூகத்திற்குள்ளே நான் போகிற பொழுது நான் அவரை கனம் பண்ணுகிறேன் என்கிறதை மனதிலே பதித்து கொள்ளுங்கள்.
என்றைக்கெல்லாம் நான் அவருடைய சமூகத்துக்குள் போவதற்கு நான் தவறுகிறேனோ, என்றைக்கெல்லாம் அவருடைய சமூகத்துக்குள்ள நான் வருவதற்கு நான் கவலையற்றவனாக இருக்கிறேனோ, அன்றைக்கு நான் அவரை கனவீனம் பண்ணுகிறேன் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்கள்ல 2 மணிக்கு முழிப்பு வரும், 3 மணிக்கு முழிப்பு வரும். எந்திரிச்சு உட்காந்து ஆண்டவரே எனக்கு தூங்க உதவி செய்யும்னு சொல்லக்கூடாது. இங்கே யாராவது உங்களுக்கு தூக்கம் சரியாக வரலைன்னா ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க, தூக்கம் உங்களுக்கு நல்லா வரும். எத்தனை பேருக்கு அந்த ஆலோசனை கேட்கணும்னு விரும்புகிறீங்க? தூக்கத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்போ உங்களுக்கு முழிப்பு வருதோ அப்போ எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு முட்டி போட்டுருங்க. அடுத்த நாள் நைட்டு பாருங்கள் எப்படி தூங்குவீங்கன்னு நீங்கள். ஏன்னா இவனை எழுப்பி விட்டோம்னா இவன் ஜெபம் பண்ண உட்காந்துடுறானேன்னு பிசாசு சொல்லி பார்ப்பான், இது சரிப்பட்டு வராது. அடுத்த நாள் நல்ல தூக்கம் வரும். ஆனால் அதுக்கு தூங்கிடாதீங்க. அதுக்காக எப்பெல்லாம் விழிப்பு வருகிறதோ எந்திரிச்சு உட்காந்து தேவ சமூகத்தை தேடி பாருங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் எவ்வளவு மேன்மையாய் மாறுகிறது என்பதை. 4வது கணம். 4வது எப்படி கனப்படுத்தினார்கள்? வேதவசனம் சொல்கிறது, சாஸ்திரிகள் அவரை கண்ட உடனே, 11வது வசனம் வாசிக்கிறேன், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். இவர்கள் யார் தெரியுமா? ஞானிகள். வானத்தினுடைய நட்சத்திரங்களை ஆராய்ந்து பார்த்து அதனுடைய செய்தியை கண்டுபிடிக்கிறவர்கள், அறிவாளிகள், திறமையானவர்கள், வசதியானவர்கள், நல்ல பெயரும் புகழும் உடையவர்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு, அந்த ராஜாவினுடைய சமூகத்திற்கு வந்த பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, தங்களுடைய பதவி, தங்களுடைய அறிவு, தங்களுடைய பட்டம், தங்களுடைய அனுபவம், தங்களுடைய எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு சாஷ்டாங்கமாய் அவர் சமூகத்தில் விழுந்து பணிந்து கொள்வதற்கு அவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். ஏனென்றால் நான் எவ்வளவு படித்த ஒரு ஆளாயிருந்தாலும் சரி, நான் எவ்வளவு அறிவுள்ள ஒரு ஆளாயிருந்தாலும் சரி, நான் எவ்வளவு அனுபவம் உள்ள ஒரு ஆளாயிருந்தாலும் சரி, நான் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, நான் எவ்வளவு பணக்காரனாய் இருந்தாலும் சரி, நான் ஒருவருக்கு முன்பதாய் வந்திருக்கிறேனே, இவர் ராஜாதி ராஜாவாயிருக்கிறார், அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், அவருக்கு முன்பதாய் நான் ஒன்றுமே இல்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகலதான் முகம் குப்புற விழுந்தார்கள், சாஷ்டாங்கமாய். ஸ்டைலா ஆராதிக்கிறவர்கள் அல்ல. சில பேர் கையை தூக்குங்கன்னு சொன்னா கூட என்ன செஞ்சிருக்காங்கன்னு எனக்கே தெரியல. எங்க வரைக்கும் தூக்குவாங்க? இப்படிதான். கையை அசைங்கன்னா இப்படிதான். ஏதாவது கொடுங்க, கை தூக்கி வாங்குவாங்க. தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்க வேண்டிய நேரத்திலே, பணிந்து கொள்ள வேண்டிய நேரத்திலே சும்மா நிற்கிற ஆட்களை பார்க்கிறோம், சும்மா உட்கார்ந்து இருக்கிற ஆட்களை பார்க்கிறோம், வேடிக்கை பார்க்கிற ஆட்களை பார்க்கிறோம், விளையாண்டு கொண்டிருக்கிற ஆட்களை பார்க்கிறோம், மொபைலை வச்சு நோண்டிட்டு இருக்கிற ஆட்களை பார்க்கிறோம், தூங்குகிற ஆட்களை பார்க்கிறோம். ஆராதிக்காமல் என்னெல்லாம் செய்ய முடியுமோ இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை சபைக்குள் பார்க்கத்தான் செய்கிறோம். ஆனால் இந்த சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அவரை கனம் பண்ண வந்திருக்கிறோம். எப்படி கனம் பண்ண வந்திருக்கிறோம்? அவருக்கு முன்பதாய் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, அவர் நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரர். இந்த உலகத்தில் எந்த மனிதனையும் பாராட்டுவதற்கு எந்த மனிதனும் தகுதி கிடையாது. எல்லா மனிதர்களும் குறையுள்ள ஒரு மனிதர்கள். இந்த உலகத்தில் ஒரு குறையில்லாமல், ஒரு பாவம் இல்லாமல், பரிசுத்தமுள்ள, வல்லமையுள்ள நல்ல ஒருவர் இருப்பார் என்றால் அவர் ஒருவர் தான். அவர் நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரர்.
நம்முடைய துதிக்கு அவர் பாத்திரர். அதைத்தான் இந்த சாஸ்திரிகள் உணர்ந்தார்கள். எங்கேயோ இருந்த இவர்கள், எதையோ சார்ந்தவர்கள் இவர்கள், அவர்களுடைய குலம், கோத்திரம், பின்னணியம் எல்லாமே வித்தியாசமானது. ஆனால் இவருடைய சமூகத்துக்கு வந்த பொழுது ஒன்றை அறிந்து கொண்டார்கள், நாம் ஒன்றுமில்லை, இவர் பெரியவர் என்பதை அறிந்து கொண்டார்கள். தேவ சமூகத்துக்கு வருகிற பொழுது எல்லாவற்றையும் மறந்து பணிந்து குனிந்து வணங்கி ஆராதிக்கக்கூடிய கிருபையை தேவன் கொடுப்பாராக. ஆண்டவர் என்னை வேடிக்கை பார்ப்பதற்கு அழைக்கவில்லை, சும்மா இருப்பதற்கு ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை. ஆராதனை என்பது நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய கணம், நான் கொடுக்கக்கூடிய கணம். ஒரு மனுஷனை பார்த்தோன்னா, பாஸ்டரை பார்த்தோன்னு என்ன செய்கிறோம்? சோத்திரம் பாஸ்டர்ன்றோம். இந்த காலத்து பிள்ளையில இருந்தால் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், அவ்வளோதான், கையை தூக்கிட்டு விட்டுருதுங்க. சில அம்மா பாப்பா பக்கத்தில் இருந்து சோத்திரம் சொல்லு, சோத்திரம் சொல்லணும். சோத்திரம் தானே சொன்னேன். இப்போ அவங்க சோத்திரம் எப்படி? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். சிலது பிரைஸ் தி லார்ட் கூட கிடையாது. ஹாய் பாஸ்டர், ஹாய் பாஸ்டரா, அது அவங்க ஸ்டைல். ஹாய் பாஸ்டர் முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? கனம் பண்ணுகிறோம். நம்மளுடைய ஆராதனை, அருமையான விசுவாசிகளை, எங்கே இருந்தாலும் சரி, அது நம்மளுடைய அதிகாலை ஜபமாக இருந்தாலும் சரி, அது இரவு நேர ஜபமாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய ஆலயத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நாம் தேவனை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆராதனை நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய கனம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த ஆராதனை நாம் அவருக்கு கொடுக்காவிட்டால் நாம் அவரை கனவீனம் பண்ணுகிறோம். தேவ சமூகத்துக்கு வந்த பொழுது இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, இவர்கள் விசுவாசிகள் அல்ல, இவர்கள் பெந்தேகோஸ்தே அனுபவம் பெற்றவர்கள் அல்ல, இவர்கள் ஏஜி சபையினுடைய விசுவாசிகள் அல்ல, புறஜாதிகளாய் இருந்து இன்றைக்கு அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறார்கள். வந்த அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து வணங்குவதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். அமைதியாய் ஆராதிக்கவே முடியாது, ஆராதிக்காமல் அமைதியாகவும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் என் வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் ஏராளம். என்னை காட்டிலும் நல்லவர்கள், வல்லவர்கள், படித்தவர்கள், பணமுடையவர்கள், வசதியானவர்கள், பண்பாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கிற பொழுது என்னை ரட்சித்து, என்னை ஆசீர்வதித்து, என்னை கனம் பண்ணி வைத்திருக்கிறாரே. அப்படி என்றால் நான் எவ்வளவாய் அவரை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தேவன் அவரை ஆராதித்து கனம் பண்ணுவதற்கு உதவி செய்வாராக. யார் பக்கத்தில் நிற்கிறா, யார் பின்னாடி இருக்கிறாங்க, யார் முன்னாடி இருக்கிறாங்க, கவலை இல்லை. நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன், நான் அவரை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இந்த மனுஷர்கள் இப்போதான் ஒரு தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் வந்திருக்கிறார்கள். அதுவும் அவர் எவ்வளோ பெருசாக இருக்கிறாரு? 2 வயசு குழந்தையாக தான் இருக்கிறார். 2 வயசுக்குள்ளே தான் இருக்குது. அவ்வளோண்டு குழந்தையாக தான் படுத்திருக்கிறார். அது எங்கே படுத்திருக்குது? அரண்மனையில் படுத்திருக்குதா, வீட்டில் படுத்திருக்குதா, தொட்டிலில் படுத்திருக்குதா, இல்லை கட்டிலில் படுத்திருக்குதா, இல்லை அம்மாவோட மடியில் உட்காந்துருக்குதா, அதுக்கு எவ்வளோ வயசு, அது எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு, அதெல்லாம் அவர்களுக்கு கவலையே கிடையாது. இது ராஜா. இது ராஜா என்றால் நாங்கள் இதற்கு முன்பதாய் முகங்குப்புற விழுந்து இதை நாங்கள் பணிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ ஒரு பயபக்தி, எவ்வளோ ஒரு மரியாதை அவருடைய இருதயத்தில் இருந்தால் அவர்கள் அதற்கு முன்பதாய் முகங்குப்புற விழுவார்கள். நம்முடைய ஆராதனை அப்படிப்பட்டதாக இருப்பதாக. அல்லேலூயா. அப்படி ஆராதிக்க உதவி செய்வாராக. விழுந்து பணிந்து கண்ணீர் விட்டு கதறி தேவனை ஆராதிக்க உதவி செய்வாராக. நம்முடைய ஆராதனையிலே வாசமாயிருக்கிற ஒரு தேவன், நம்முடைய ஆராதனையிலே பிரியமாயிருக்கிற ஒரு தேவன், அவரை ஆராதிக்க கோடி கோடியாய் தூதர்கள் பரலோகத்திலே உண்டு. ஆனாலும் ஆண்டவர் அதிலே அல்ல, நம்முடைய ஆராதனையிலே சந்தோஷப்படுகிற ஒரு தேவன், நம்முடைய ஆராதனையிலே வாசம் பண்ணுகிற தேவன், நம்முடைய ஆராதனையிலே வாழ்கிற ஒரு தேவன் அவர்.
தேவன் அந்த காலவெளியில் நல்ல ஒரு ஆராதிக்கிற, பணிந்து கொள்ளுகிற, பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாராக. நம்முடைய ஆராதனைகள் ஒவ்வொன்றும் மகிமையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனைகள் ஒவ்வொன்றும் மேன்மையானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அவர் சமூகத்திலே இருக்கிறது என்கிறது என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரிய ஒரு ஸ்லாக்கியம். நம்முடைய ஆராதனைகளிலே தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவாராக. 5வது கணம். அவரை கடைசியாக எப்படி கணம் பண்ணினார்கள்? அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அவங்க ஏரோதுகிட்ட போய் சொல்லுகிற பொழுது அவருக்கு காணிக்கை கொடுக்க வந்தோன்னு சொல்லலை. என்ன செய்ய வந்தோம்னு சொன்னாங்க? அவரை பணிந்து கொள்ள வந்தோம். காணிக்கை கொடுப்பது என்கிறது நம்மளுடைய ஆராதனையினுடைய ஒரு அங்கம். காணிக்கை ஆராதனையினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த காணிக்கை இல்லாவிட்டால் நம்முடைய ஆராதனை முடியவில்லை. ஆராதனை பாதியிலே நின்றுச்சு. ஆராதனை வேற, காணிக்கை வேற அல்ல. காணிக்கை என்கிறது, தேவனுக்கு கொடுப்பது என்கிறது ஆராதனையுடைய ஒரு அங்கம். அவர்களுக்கு நல்லா தெரியும், ராஜாவை நம்ம பணிந்து கொள்ள போகிறோம். ஏற்கனவே ஏராளமான பணத்தை செலவழித்து தான் அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனாலும் இவருக்கு கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு அறிந்த ஒன்று. ஏனென்றால் கொடுத்தல் தேவனை கனப்படுத்துதல் ஆகும். அது எதை கொடுக்குறாங்க பாருங்க. 3 காரியங்கள் கொடுக்குறாங்க. 3மே விலையேற பெற்றது. பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம். 3மே காஸ்ட்லியானது. 3மே அரிதான பொருட்கள். கொடுக்கிறது மட்டுமல்ல, இந்த சாஸ்திரிகளுடைய இருதயத்தில் இருந்த ஒரு வாஞ்சை என்னன்னா, சிறப்பானது ஆண்டவருக்கு கொடுக்கணும். மேன்மையானதை தேவனுக்கு கொடுக்கணும். உயர்ந்ததை தேவனுக்கு கொடுக்கணும். விலையேற பெற்றதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்? தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். அவருக்கு 100 பிள்ளைகள் இல்லை, 1000 பிள்ளைகள் இல்லை. எத்தனை பிள்ளை இருந்துச்சு அவருக்கு? ஒன்றே ஒன்று தான். அந்த ஒன்றையும் நமக்காய் கொடுத்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்து என்னத்தை கொடுத்தார்? எனக்காக என்னத்தை கொடுத்தாரு? கொஞ்சம் முடியை வெட்டி காணிக்கை கொடுத்துட்டு போல, தன் ஜீவனை கொடுத்தார். அப்ப என் தேவன், பிதாவாய் இருக்கிற தேவன் தன்னுடைய ஒரே ஒரு குமாரனை கொடுக்கிறார். அந்த குமாரன் இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ஜீவனையும் கொடுத்துறார். அப்ப இந்த தேவனுக்கு நாம் மேன்மையானதை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிறப்பானதை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கால வேளையிலே இதுவரைக்கும் இத்தனை வருஷ காலங்கள், 81வது வருஷத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறேன். ஆனால் 2025வது வருஷத்திலே இன்னும் சிறப்பானதை கொடுக்க, இன்னும் அதிகமானதை கொடுக்க தேவன் எனக்கு கிருபை பாராட்டுவாராக. தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. அருமையான விசுவாசிகளை, தேவ சமூகத்திற்கு வருகிற பொழுது அவரை உங்களுடைய காணிக்கையினாலே கனம் பண்ணுவதற்கு நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். நான் திரும்ப இந்த 5 காரியங்களை வேகமாய் சொல்லுகிறேன், நன்றாய் கவனியுங்கள். இயேசுவை எனக்குரியவராய், சொந்தக்காரராய் மாற்றுவதன் மூலம் நான் அவரை கனம் பண்ணுகிறேன். சும்மா இயேசுவை அறிந்திருக்கிறது அல்ல, இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவரை நான் கனம் பண்ணுகிறேன். இவர்கள் யூதருக்கு ராஜா, ஆனால் நாங்களும் அவரை போய் பார்க்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும் என்று அறிந்திருந்தார்கள். தங்கள் நேரம், தங்களுடைய பொருள், தங்களுடைய பலன், தங்களை அவர்கள் இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். இந்த கால வேளையிலே
இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒப்பு கொடுக்கலன்னு நான் இன்னொரு முறை சொல்லுகிறேன், இந்த நாளில் ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். இரண்டாவது எப்படி கனம் பண்ணினார்கள்? இயேசுவை தேடுவதின் மூலமாய் கனம் பண்ணினார்கள். அருமையான விசுவாசிகளே, ஆண்டவரை அதிகமாய் தேடுவதற்குரிய தாகத்தையும் ஏக்கத்தையும் தேவன் நம்முடைய இருதயங்களிலே இன்னும் அதிகமாய் ஊற்றுவாராக. மூன்றாவது, இயேசுவின் சமூகத்தில் இருப்பதின் மூலமாய் அவரை கனம் பண்ணினார்கள். எங்கேயோ தேடிட்டு அப்படியே திரும்பி போயிடல, இல்லை ஊர்லேயே இருந்து நாங்கள் அவரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லவில்லை. அவர் சமூகத்துக்கு வருவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். எத்தனை நாட்களானாலும் சரி, எவ்வளவு செலவழிஞ்சாலும் சரி, எவ்வளவு பலன் போனாலும் சரி, நாங்கள் எவ்வளவு களைப்புள்ளவர்களாக இருந்தாலும் அவர் சமூகத்தில் நாங்கள் இருப்போம் என்று சொன்னார்கள். அதுதான் மேன்மை. 2024 வருஷம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்த இதுவரைக்கும் அவரை தேடுவதற்கு, அவர் சமூகத்தில் இருப்பதற்கு உதவி செய்த தேவன் இந்த கிறிஸ்மஸ் நல்நாளிலே இன்னும் அதிகமாய் அவர் சமூகத்தில் இருப்பதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாலாவதாக, அவரை ஆராதித்து அவரை கனம் பண்ணினார்கள். அவரை துதிக்க, அவரை உயர்த்த, அவரை மேன்மைப்படுத்த, அவரை பணிந்து கொள்ள அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். அது அவருக்கு அவர்கள் செலுத்தின கனம். ஐந்தாவதாய், காணிக்கையின் மூலமாய் நிறைய கொடுத்தாங்க. 3 காணிக்கை கொடுத்தாங்க, சிறப்பானதை கொடுத்தார்கள். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் தீர்மானம் எடுங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நல்ல காணிக்கை கொடுக்கலன்னு யோசிப்பேன், இனி வரக்கூடிய நாட்களில் நல்லா கொடுக்க, நிறைய கொடுக்க, சிறப்பானதை கொடுக்க உதவி செய்யுங்கள். ஏனென்றால் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியிலே கொட்டுவார். நாம் தேவனுக்கு கொடுக்கிற பொழுது அவர் திரும்ப கொடுக்கிறார், நல்லா அளந்து குலுக்கி கொட்டுவார். இந்த கால வேளையிலே தேவனை இப்படியாய் கனம் பண்ணுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி இந்த கால வேளையிலே, என் வாழ்க்கையில் ஆண்டவரை நான் இன்னும் அதிகமாய் கனம் பண்ணணும், அவரை அங்கீகரிக்கணும், அவரை தேடணும், அவர் சமூகத்தில் இருக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவருக்கு கொடுக்கணும். இப்படி நான் அவரை கனம் பண்ணணும். இன்னும் அதிகமாக இன்றைக்கு தேடுகிறதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் தேட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் உம்முடைய சமூகத்தில் அதிகமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை இப்பொழுது ஆராதிக்கிறதை காட்டிலும் இன்னும் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு உணர்வோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று உங்கள் இருதயம் இந்த கால வேளையிலே சொல்லட்டும். ஏனென்றால் தேவன் நம்மிடத்திலிருந்து மேன்மையான ஆராதனை எதிர்பார்க்கிறார். கொடுத்து கர்த்தரை கனம் பண்ண இந்த கால வேளையிலே தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடியிருக்கிற இந்த வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்றால், நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து இன்னொரு முறையாய் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் என்னுடைய வாழ்க்கை மேன்மை அடையணும் ஆண்டவரே, இன்னும் நான் அதிகமாக உம்மை தேடணும் ஆண்டவரே. முடிந்தவர்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்றால், உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டிருப்பார் என்றால், வசனம் உங்களை உணர்த்தி இருக்கும் என்றால், இந்த கால வேளையிலே நீங்கள் இருக்கிற இடத்துல நல்ல முழங்கால் படியிட்டு உங்களுடைய வலது கரத்தை தேவனுக்கு நேராய் உயர்த்தி இன்னும் தேடணும் ஆண்டவரே. அந்த தாகத்தை எனக்கு அதிகமாய் கொடுங்க ஆண்டவரே. அந்த ஏக்கத்தை இன்னும் அதிகமாக எனக்கு கொடுங்க. அப்போ ஒருவேளை இழந்து போயிருப்பீங்கன்னா, உங்களை நீங்கள் ஆண்டவரை தேடுகிறது இல்லை, இப்போ குறைஞ்சி போயிருப்பீங்கன்னா, முன்னாடி இருந்ததை காட்டிலும் நீங்கள் அதில் தளர்ந்து போயிருப்பீங்கன்னா, இந்த கால வேளையில் என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, என்னை உயிர்ப்பீங்க. இன்னும் தேடணும் ஆண்டவரே. 10 வருஷம் 5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தேடினதை போல நான் தேடலப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற நாட்களை நான் இழந்து போயிட்டேன் ஆண்டவரே. ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் உண்டு, அதிகாலையில் எழுந்த நாட்கள், இரவு நேரங்களில் எழுந்து உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்த நாட்கள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட விடாமல் சபையினுடைய ஆராதனையில் கலந்து கொண்ட நாட்கள் உண்டு. ஒரு இரவு ஜெபத்தை கூட விடாமல் ஆண்டவருடைய
ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து சபையில் வந்து கலந்து கொண்ட நாட்கள் உண்டு. அதிகாலை ஜெபத்திற்கு ஓடி வந்து தேவன் சமூகத்தில் நின்ற நாட்கள் உண்டு. இன்றைக்கு அதெல்லாம் நான் இழந்து போயிட்டேன், அதெல்லாம் குறைஞ்சு போயிருச்சு. இல்லை அது என் வாழ்க்கையில் இருக்குது, இன்னும் பலப்படணும்னா நல்ல வாய்களை திறந்து உங்களுடைய நிலைமையை ஆண்டவர்கிட்ட சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு அசைவு உண்டாகட்டும், ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். இது அமைதியாக இருக்கிற நேரம் அல்ல. ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்றால் நீங்கள் அவருக்கு பதில் சொல்லுகிற ஒரு நேரம். அம்மா ஐயா, இது பதில் சொல்லுகிற ஒரு நேரம், இது அமைதியாக இருக்கிற ஒரு நேரம் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. என் வாழ்க்கையில் மாற்றம் வரணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும். நான் இருக்கிற நிலையிலேயே இருக்கக்கூடாதப்பா. இல்லை நான் கீழே குறைஞ்சு போயிட்டேன்ப்பா, என்னை தூக்கி எடுங்க, என்னை உயிர்ப்பீங்க, என்னை கண்ணோக்கி பாருங்க, என்னை மாற்றுங்க, என்னை மறுரூபப்படுத்துங்க. உம்மை தேடணும் தேடணும். ஒரு மாடானது நீருடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறணும். அந்த ஏக்கம் எனக்கு தாங்க, அந்த தாகத்தை எனக்கு தாங்க, அந்த வைராக்கியத்தை எனக்கு தாங்க. உம்முடைய சமூகத்தை நான் தேடணும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நான் விழுந்து கிடக்கணும்ப்பா. மணிக்கணக்காய் நாட்கள் கணக்காய் உம்முடைய சமூகத்தில் கிடக்கிற ஒரு மனுஷனாய் மனுஷியாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நான் மனிதர்களோடு கூட போய் நேரம் செலவழிக்கிற ஒரு ஆளா இருக்கக்கூடாது. டிவிக்கு முன்னாடி உட்காந்து, மொபைலுக்கு முன்னாடி உட்காந்து, மொபைலை கையில வச்சு நேரம் செலவழிக்கிற ஒரு ஆளா இருக்கக்கூடாது. என்ன மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகம் என்னுடைய ஆனந்தமாய், உம்முடைய சமூகம் என் அடைக்கலமாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் தேட, அன்னாளை போல கண்ணீரோடு ஜெபிக்க, ஒரு யாக்கோபை போல போராடி ஜெபிக்க இந்த நாளில் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எனக்கு அடைக்கலமாய் தஞ்சமாய் மாறட்டும். நல்ல ஆராதிக்க உதவி செய்யுங்க. உம்மை ஆராதித்து கனம் பண்ண உதவி செய்யுங்க. நான் சும்மா இருக்கிற ஆளா, வேடிக்கை பார்க்கிற ஆளா, விளையாடுற ஆளா, மொபைல நோண்டிட்டு இருக்கிற ஆளா இருக்கக்கூடாதப்பா ஆண்டவரே. உடைய சமூகத்துக்கு வந்தால் ஆராதிக்கிற நேரத்தில் ஆண்டவரே என்னை மறந்து முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு ஆவியோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கிற கிருபை எனக்கு தாங்கப்பா. கண்ணீரோடு ஆராதிக்கணும். எத்தனை அற்புதங்களை செஞ்சிருக்கிறீங்க, எத்தனை அதிசயங்களை செஞ்சிருக்கிறீங்க, எத்தனை ஆச்சரியமான காரியங்களை செஞ்சிருக்கிறீங்க. கண்ணீரோடு ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்க. பக்கத்தில் யார் இருக்கிறான்னு நான் பார்க்க கூடாது, முன்னாடி யார் இருக்கிறான்னு வெட்கப்படக்கூடாது ஆண்டவரே. நான் உம்மை நல்லா ஆராதித்து உம்மை கனம் பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் நல்லா கொடுக்கணும் அப்பா, இன்னும் நிறைய கொடுக்கணும் அப்பா, இன்னும் சிறப்பானதை கொடுக்கணும் அப்பா. ஏனென்றால் ஆண்டவரே தேவனே, உம்முடைய ஒரே பேரானதை நீங்க எனக்கு கொடுத்தீங்க அப்பா. உம்மிடத்தில் இருந்த உம்முடைய ஜீவனையை எனக்காக கொடுத்தீங்க ஆண்டவரே. உம்முடைய ஒரு செட்டு ரத்தம் கூட இல்லாதபடிக்கு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காக சிந்தினீங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட தேவனுக்கு என்னுடைய சிறப்பானதை கொடுக்க, மேன்மையானதை கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்பா ஆண்டவரே. நான் தேவனுக்கு கொடுக்கிறதில்ல, கணக்கு பார்க்க கூடாதப்பா. கணக்கில்லாமல் கொடுத்த ஒரு தேவனுக்கு கணக்கு பார்க்காமல் கொடுக்க, மேன்மையானதை கொடுக்க, அவரை கொடுத்து கனம் பண்ண இந்த கால வேளையிலே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் எடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எந்த காரியத்தில் குறை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்க இருதயம் உங்களை இந்த கால வேளையில குற்றப்படுத்தும்னா ஆண்டவரே இந்த கால வேளையில என்ன மன்னியுங்க, என்ன மன்னியுங்க, என்ன மாற்றுங்க, என்ன மாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஒரு அசைவு வேணும், ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆண்டவரே ஒரு எழுப்புதல் எனக்கு வேணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடுங்க தொடுங்க. ஓ அருமையான சகோதரனை பேசு, ஆண்டவரோடு பேசு, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்க பலவீனத்தை சொல்லுங்க, உங்க குறைகளை சொல்லுங்க, உங்க குற்றங்களை சொல்லுங்க, உங்க போராட்டங்களை சொல்லுங்க, உங்க தடைகளை சொல்லுங்க, நீங்க கடந்து போகிற வேதனையை சொல்லுங்க. இதெல்லாம் அப்புறப்படுத்தி என்ன உயிர்ப்பீங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே நீங்க நினைக்கிற இடத்துல வரட்டும். உம்மை கனம் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நல்ல கால வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. உம்மை கனம் பண்ண எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யுங்க ஆண்டவரே. ராஜா உம்மை அங்கீகரிக்க, உம்மை தேட, உம்முடைய சமூகத்திலே இருக்க ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உமக்கு கொடுக்க ஆண்டவரே எத்தனை கணங்களில் ஒரு குறை கூட வைக்காதபடிக்கு நாங்கள் நேர்த்தியாய் உம்மை கனம் பண்ண இந்த கால வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் உண்மையாய் தங்களுடைய இருதயத்திலிருந்து செபித்த ஒவ்வொரு ஜனங்களுடைய செபத்தை நீங்கள் கேட்டதற்காய் நன்றி, அதற்குரிய பதிலை கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.